அன்பான கேபிள் டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு முக்கியமான சப்ஜெக்டை பற்றி உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டோம். அந்த அடிப்படையில் புதிதாக மத்திய அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய கட்டண முறை, இது சம்பந்தமாக கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு சரியான புரிதல் இல்லாமல் பல்வேறு சந்தேகங்கள், பல்வேறு குழப்பங்கள் நிலவுவதாக அறிகிறேன். அந்த அடிப்படையில் சில விஷயங்களை தெளிவுபடுத்துவதற்காக இந்த வீடியோ பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். பொதுவாக மத்திய அரசாங்கத்தினுடைய புதிய கட்டண முறை, அதாவது NTO என்று சொல்லக்கூடிய நியூ டேரிஃப் ஆர்டர், புதிய கட்டண அறிவிப்பு என்பது இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்திய நாடு முழுவதும் சற்றேறக்குறைய 20 கோடி மக்களை மிகப்பெரிய குழப்பத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. அதில் நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்திலே அரசு கேபிள் டிவி நிறுவனம் இருந்தபோதும் கூட இந்த புதிய கட்டண முறையால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. முதல்ல இந்த NTO என்று சொல்லக்கூடிய நியூ டேரிஃப் ஆர்டர் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆற்றுல ஏரியில் குளத்தில் தண்ணியை குடத்தில் நிரப்பி கொண்டு வந்து சாப்பிடுவோம், அளவு தெரியாது. அதுபோல் கேபிள் டிவியும் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் அனலாகில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சேனலில் 70 ரூபா, 100 ரூபாய், 80 ரூபா இது போல் கட்டணத்தை செலுத்தி எல்லா சேனலையும் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கு அதே குடிநீரை ஒரு சின்ன 300 ml பாட்டில் 5 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். 1 லிட்டர் தண்ணியை 12 ரூபா, 15 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறோம். 5 லிட்டர் தண்ணியை கிட்டத்தட்ட 20 ரூபா, 15 ரூபா அந்த மாதிரி வாங்கி குடிக்கிறோம். ஒரு 20 லிட்டர் கேனை வீட்டுக்கு பயன்படுத்தும் போது 35 ரூபா, 40 ரூபா வாங்கி பயன்படுத்துகிறோம். இதுபோல ஒரு காலத்தில் நாம் எதையெல்லாம் அளவில்லாமல் குறைந்த கட்டணத்தில் பயன்படுத்தினோமோ அதையெல்லாம் இன்றைக்கு ஒரு அளவோடு பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த நியூ டேரிஃப் ஆர்டர். அப்போது இதுவரைக்கும் தேவையற்ற சேனல்களை மக்களிடம் திணித்து இந்த கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் கட்டண சேனல்களும் மக்களிடம் அதிகமாக சுரண்டுகிறார்கள் என்ற ஒரு கோரிக்கை மத்திய அரசாங்கத்திடம் முன்வைத்த போதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் என்று சொல்லக்கூடிய ட்ராய் என்ற அமைப்பு இந்த மக்களுக்கு கட்டணம் குறைவாக சேனல்கள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுதான் இந்த புதிய கட்டண முறை. அப்போ விலை கம்மியாக கிடைக்கணும் அப்படின்னு கொண்டு வரப்பட்ட கட்டண முறை இன்னைக்கு மக்களுக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக ஏற்கனவே கொடுத்திருந்த விலையை விட பல மடங்கு அதிகமாக இருக்கு. அப்போ இந்த கட்டண முறை நமக்கு தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி இன்னைக்கு மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஏன் எங்களுக்கும் கேபிள் டிவி ஆபரேட்டர்களுக்கு இன்றைக்கு பலத்த கேள்வி இன்னைக்கு எழுந்திருக்கு. ஆக இந்த புதிய கட்டண முறை என்பது இன்றைக்கு கடுமையாக அனைத்து தரப்பு மக்களையும் பாதித்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், ஒரு சாதாரண பொதுமக்கள் ஒரு சேனலை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சேனலுக்கான விலைப்பட்டியலை அவங்களுக்கு வெளிப்படையாக தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த புதிய கட்டண நிர்ணயத்தினுடைய அடிப்படை நோக்கம். அதை புரிந்து அவருக்கு தேவையா தேவையில்லையா என்பதை அவரே முடிவு செய்ய வேண்டும். யாரும் அவருக்கு இந்த சேனலை நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லது நான் இலவசமாக கொடுக்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் திணிக்க கூடாது என்பதுதான் இந்த புதிய கட்டண கொள்கையினுடைய ஒரு சாராம்சம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லா சேனலோட அந்த ரிமோட்டை அழுத்தின உடனே நீங்கள் என்ன சேனலை பார்க்க விரும்புகிறீங்களோ அந்த சேனலோட விலைப்பட்டியலை கீழே டிஸ்பிளே பண்ணணும். அது ஒட்டுமொத்தமாக அது எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த MRP என்று சொல்லக்கூடிய மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ், அதிகபட்ச விலையை அவர்கள் அதில் வெளிப்படையாக மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். விற்பனை செய்யக்கூடிய விலையை மக்களுக்கு தெரிவிக்கின்ற வகையில் எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அது அரசு கேபிளாக இருக்கலாம், TCCL-ஆக இருக்கலாம், அல்லது DTH நிறுவனங்கள் எதுவாக ஒன்றாலும் இருக்கலாம். எந்த நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒளிபரப்பக்கூடிய இந்த சேனலுடைய விலைப்பட்டியலை மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் அதை வெளிப்படையாக விளக்க வேண்டும் என்பதுதான் இந்த NTO-னுடைய முதல் கோரிக்கை, முதல் அம்சம். அப்போ இன்னைக்கு விலை எல்லாமே போட்டாச்சு, பல பேர் அந்த விலையெல்லாம் பார்த்தாச்சு. அறிவித்திருக்கக்கூடிய விலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, மொத்த சேனலையும் பார்க்கணும் அப்படின்னு கூட்டினீங்கன்னா ஒரே ஒரு சேனல் மட்டுமே 18,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கு சேனல் கட்டணன்றது ஒரு சேனல் அறிவிச்சிருக்காங்க. அது அநேகமாக வெளிநாட்டு சேனல்னு வச்சுக்குவோம். அப்படி என்ன அந்த சேனல் இருக்குது அப்படின்றதுலாம் அது அப்பாற்பட்ட விஷயம். ஒரு சில சேனல், ரீஜனல் சேனல், இன்றைக்கி முக்கியமான சேனல்னு சொல்லக்கூடிய பல சேனல் இன்றைக்கி 19 ரூபா விலை, டேக்ஸோடு சேர்த்து 22 ரூபா 40 காசு அப்படின்ற விலையை இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அப்போது ஒரு சில சேனல்கள் 10 பைசா அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.
ஒரு சில சேனல்கள் ₹1, 45 காசு, 32 காசு இப்படியாக விலைப்பட்டியலை அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இதுக்கு முன்னாடி இந்த சேனலோட விலைப்பட்டியல்லாம் நமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. இதுதான் இந்த புதிய கட்டண முறையில் இன்றைக்கி கிடைச்சிருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ். அப்போது இன்றைக்கி எந்த சேனல் என்ன விலைன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு. இந்த சேனல்களை தேர்வு செய்து பார்க்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும், இதைத்தான் இன்றைக்கி NTO சொல்லியிருக்கக்கூடிய ஒரு சில விதிமுறைகளை இன்றைக்கி வகுத்திருக்காங்க. என்ன விதிமுறைகள் வகுத்திருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண பொதுமக்கள் கேபிள் டிவியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு மிகப்பெரிய சினிமா தியேட்டருக்குள்ளார போனோம்னா என்ன பண்ணுவோம், முதல்ல டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம். உள்ளே போனதுக்கப்புறம் பாப்கார்ன் தனியாக வாங்கணுன்னா அதுக்கு ₹100 தனியாக கொடுப்போம். ஐஸ்கிரீம் வேணும்னா ஐஸ்கிரீமுக்கு தனியாக கொடுப்போம், அல்லது அங்கே சமோசா வேணும்னா சமோசாவுக்கு தனியாக காசு கொடுப்போம். இப்படியாக இன்றைக்கு கேபிள் டிவிலையும் ஒரு வரைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த NTOவில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அந்த NTOவில் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு சந்தாதாரரும் கேபிள் டிவி அல்லது DTH எந்த நிறுவனமாக இருந்தாலும் சரி, அந்த நெட்வொர்க் கெப்பாசிட்டி ஃபார்ம் NCF, அந்த NCFன்னு சொல்லக்கூடிய அந்த குறைந்தபட்ச கட்டணம் என்பது ₹130 ப்ளஸ் டேக்ஸ் 18%, ₹154. இன்றைக்கி குறைந்தபட்ச கட்டணத்தை முதல்ல செலுத்தி உள்ளே போகணும் அப்படின்றதான் இந்த புதிய கட்டண முறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சரி, நான் கேபிள் டிவியை பார்க்கணுன்னு உள்ளே வந்தாலே முதல்ல ₹154 கொடுத்துட்டு உள்ளே வரணும். சரி, ₹154 கொடுத்தா நான் என்னெல்லாம் பார்க்க முடியும்? இதுதான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேள்வி. அப்போ ₹154 கொடுத்து உள்ளே வந்தால் அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டால், 28 தூர்தர்ஷன் சேனலை கட்டாயம் அதில் இருக்க வேண்டும். அது உட்பட ஒரு 100 இலவச சேனல்களை மக்களுக்கு கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படை கட்டணம் செலுத்தக்கூடிய மக்களுக்கு குறைந்தபட்சம் அந்த 30 தூர்தர்ஷன் சேனல் உட்பட 100 சேனல்களை கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்பது சட்டம். இப்போ 30 சேனல் போக மீதி இருக்கக்கூடிய 70 சேனல், இப்போ இலவச சேனல்கள் எது எது அப்படின்றது நமக்கு தெரியணும். அந்த பட்டியலை மக்கள் பார்க்கும் வகையில், மக்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் வெப்சைட்டில் வெளியிட வேண்டும் என்பது சட்டம். இன்றைக்கு மக்கள் பார்க்கக்கூடிய வகையில் இலவச சேனல்கள் 100 சேனல்கள் எதை தேர்வு செய்யணும்னு சொல்லி மக்களுக்கு தெரிவிப்பதற்காக அனைத்து நிறுவனங்களும் இன்றைக்கி வெப்சைட்டில் வெளியிட்டிருக்காங்க. சில நிறுவனங்கள் பிட் நோட்டீஸ் போட்டு எல்லா வீடுகளுக்கும் இலவச சேனல்கள் எதுன்ற பட்டியலையும் கொடுத்தாச்சு. இப்போ மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100 இலவச சேனல்களை 30 தூர்தர்ஷன் சேனல் போக 70 சேனலில் அவங்களே தேர்வு பண்ணிக்கலாம். அப்போது அவர்களே தேர்வு செய்து கொள்ளலாம், அல்லது ஆப்ரேட்டர்களே தேர்வு செய்து கொடுக்கலாம். அப்போ ஆப்ரேட்டர்களே தேர்வு செய்து கொடுக்கும்போது பெரும்பாலான மக்கள் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதில் விஜய் டிவி போட்டு கொடுக்க முடியுமா? விஜய் டிவி என்பது கட்டண சேனல். அப்போது 100 சேனல்களில் விஜய் டிவி பொருந்துமா என்று சொன்னால் பொருந்தாது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இலவச சேனல்கள் எதெல்லாம் வரும் அப்படின்றத ஒரு பட்டியலே இருக்குது. அந்த பட்டியலை உங்களுக்கு நோட்டீஸாகவும் கொடுத்துருக்கோம். சில பேருக்கு கிடைக்கலன்னு சொன்னால் அதை நாங்கள் இந்த வீடியோவில் பதிவு செய்கிறோம். இப்போது இலவச சேனல்கள் 100 சேனல்கள் தேர்வு செஞ்சாச்சு. இலவச சேனல்களோடு சேர்ந்து இப்போ ஒரு 2 சேனல் மட்டும் எனக்கு வேணும். உதாரணத்துக்கு இலவச சேனல்கள் 100 சேனல் கொடுத்தாச்சு. இலவச சேனல்களில் எனக்கு இன்னும் கூடுதலாக சேனல்கள் வேணும், கூடுதலாக சேனல்கள் கொடுத்தால் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இங்கே ஒரு பெரிய நிறுவனமாக இலவச சேனல்களை கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், DTH நிறுவனமாக இருந்தால் இந்திய நாடு முழுக்க இந்தி சேனல் ஒரு 10, தெலுங்கு சேனல் ஒரு 10, கன்னட சேனல் ஒரு 10, ஒரிசாவில் ஒரு 5, தமிழில் ஒரு 5, தெலுங்கில் ஒரு 5, மலையாளத்தில் ஒரு 5, இப்படி கலந்து கொடுப்பாங்க. அதான் 100 சேனல். ஏன்னு கேட்டால், அது இந்திய நாடு முழுக்க வியாபாரம் பண்ணும்போது எல்லா சேனலையும் கலந்து கொடுக்கணும் அப்படின்ற ஒரு தேவை என்பது இன்றைக்கி இருக்குது. அப்போது எனக்கு தமிழ் சேனலே 100 சேனல் வேணும் அப்படின்னு கேட்டால் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கேபிள் டிவியில் மட்டும்தான் தமிழ் சேனல்கள் கூடுதலாக அந்த 100 சேனலில் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு என்பதை நம்ம உருவாக்கியிருக்கோம். சரி, அதுலேயும் சில சேனல்கள் வரல, எனக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான சேனல்கள் வேணும். அதுக்காக நாம் என்ன பண்ணியிருக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, கூடுதலாக 25 இலவச சேனல்களை கொடுத்தால் அதற்கு ₹20 கூடுதலாக கட்டணத்தை மக்களிடம் வசூலித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, இந்த 100 போதாதுங்க, இன்னொரு 50
இலவச சேனல் வேணும்னா 50 இலவச சேனல்களுக்கு ஒரு 40 ரூபா, இது ஒரு 154 ரூபா, 40 ரூபாய்க்கு டேக்ஸு, இப்படி போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு 200 ரூபாய்க்கு வந்து 150 சேனலை நாம் கொடுக்க முடியும், கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது இலவச சேனல் மட்டும் சொல்கிறேன் நான். அப்போது 150 இலவச சேனலை பார்க்கணுன்னா சற்றேறக்குறைய 190 ரூபாயிலேருந்து 200 ரூபா கட்டணம் நிர்ணயிக்கிறாங்க. நாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாக இலவச சேனல் கொடுக்கும்போது இந்த NCF கட்டணத்தில், NCF என்று சொல்லக்கூடிய நெட்வொர்க் கெப்பாசிட்டி கட்டணத்தில் நாம் என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் டிஸ்கவுண்ட்டு, இந்த மக்களோட மக்களாக 30 வருஷமாக இந்த கேபிள் டிவி தொழிலுக்குள்ளார இருக்கக்கூடிய கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் தங்களது வருமானத்தில் ஒரு 10%, 20% குறைந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி 180 சேனல்களை, இலவச சேனல்களை 180 ரூபாய்க்கு வந்து நாம் வந்து கட்டணத்தை நிர்ணயிக்கிறோம். அப்படி பார்த்திங்கன்னா ஒரு 220 ரூபாய் மதிப்புள்ள இலவச சேனல்களை ஒரு 180 ரூபாய்க்கு முதல்ல கொடுக்குறோம். இதுதான் வந்து இலவச சேனல் மட்டுமே வேணுங்க, எனக்கு இலவச சேனல் மட்டுமே நான் பார்க்குறேங்க அப்படின்ற பொதுமக்களுக்கு 180 ரூபா கொடுத்தா போதும். 180 இலவச சேனல்களை கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதைவிட இன்னும் கூடுதலான தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் கேட்குறாங்க, நீங்கள் கொடுக்குற அந்த 30 லோக்கல் சேனல் மட்டுமே நான் பார்க்குறேன், எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கஸ்டமர் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு சில கஸ்டமர் அதுவே எனக்கு திருப்தியாக இருக்குது, நான் வந்து படம் பார்க்குறதில்ல, நியூஸ் கேட்குறதில்ல, அல்லது வந்து சீரியல் பார்க்குறதில்ல, ஏதோ வந்து பொழுதுபோக்குக்காக கொஞ்சம் நேரம் டிவி பார்க்குறேன், எனக்கு நேரம் போகலை, அதனால் வந்து லோக்கல் சேனலு நீங்கள் கொடுக்குற 30 லோக்கல் சேனலே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கும் நாங்கள் வந்து ஒரு ஆப்ஷனை கொடுக்குறோம். 100 ரூபா கொடுத்துட்டு அந்த லோக்கல் சேனல் 30 சேனலை மட்டும் பார்த்துக்கிறாங்கன்னு சொன்னால் 100 ரூபா கொடுத்தா போதும், எங்கள் ஆப்ரேட்டர் உங்களுக்கு சர்வீஸ் பண்ண தயாராக இருக்காங்க. ஸோஃபார் 100 ரூபாய்க்கு 30 இலவச லோக்கல் சேனலை மட்டும் பார்க்கலாம், 180 ரூபாய்க்கு 180 இலவச சேனல்களை மட்டும் பார்க்கலாம், 200 ரூபாய்க்கு உங்களுக்கு வந்து இந்த சேனல்களோட கூடிய ஒரே ஒரு கட்டண சேனல், அது சன்னாக இருக்கலாம், அல்லது விஜய் டிவியாக இருக்கலாம், அல்லது ஜி தமிழாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கட்டண சேனல், தமிழ் சேனல் எனக்கு கூட வேணும், KTVயாக இருக்கலாம், ஏதோ ஒரு சேனல் வேணும்னு சொன்னால் அதற்கான கட்டணம் ஒரு 20 ரூபாய் கூடுதலாக கொடுத்து 200 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஆப்ரேட்டர்கள் தயாராக இருக்காங்க. சில பகுதியில் சில ஆப்ரேட்டர்கள் என்ன பண்ணுறான்னு கேட்டால், சரி ரைட்டு ஓகே, என் காசு போனாலும் பரவாயில்ல, 10 ரூபா ஜி தமிழ், என் காசு போட்டு நான் அதே 200 ரூபாய்க்கு வந்து சன்னு ஜி தமிழ் சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா சந்தோஷம். அதெல்லாம் வந்து அவங்களுடைய ஆப்ரேட்டர்கள் அந்த மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சேவையாக நீங்கள் பார்க்கணும். ஆக 100 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜ் நம்மக்கிட்ட இருக்குது, 180 ரூபாய்க்கு இலவச சேனல் மட்டுமே கொண்ட பேக்கேஜ் நம்மக்கிட்ட இருக்குது, 200 ரூபாய்க்கு ஒரு சில கட்டண சேனல்களோடு கூடிய 180க்கும் மேற்பட்ட சேனல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய ஒரு திட்டமும் நம்மக்கிட்ட இருக்குது. சரி ரைட்டு. இதுக்கப்புறம் அடுத்த பேக்கேஜுன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிக்குன்னு ஒரு பேக்கேஜ் வச்சுருக்கோம். கிளாசிக்குன்ற பேக்கேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா, சற்றேறக்குறைய 180 இலவச சேனல் கூட ஒரு 41 கட்டண சேனல். என்ன 41 கட்டண சேனல் பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த கிளாசிக் பேக்கேஜில் பார்த்தீங்கன்னா சன் டிவி, விஜய் டிவி, ஜி தமிழ், கலர்ஸு, KTV, ஆதித்யா, சன் நியூஸு, சன் மியூசிக்கு, சன் லைஃபு, ஸ்டார் விஜய் சூப்பரு, ஜெயா டிவி, ஜெயா மேக்ஸு, ஜெயா ப்ளஸ்ஸு, ஜே மூவிஸு, மெகா டிவி, மெகா மியூசிக்கு, நியூஸ் 24, இந்த மாதிரி வந்து ஒரு 41 பே சேனல் கொடுத்துருக்கோம். இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 180 இலவச சேனல், உள்ளூர் சேனல் உட்பட 180 ரூபா. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 41 கட்டண சேனல் வந்து மொத்த விலை வந்து இங்கே போட்டிருக்கு 223 ரூபா 5 காசு. ஸோ இது வந்து விலை வந்து டேக்ஸோடு சேர்த்து இங்கே போட்டிருக்கோம். இது மொத்தம் கூட்டிங்கன்னா உங்களுக்கு 223 ரூபா 5 காசு. இதில் சில சேனல் உங்களுக்கு பிடிக்காது, சில சேனல் பிடிக்கும்னு வச்சுக்கோங்க. இது மேஜராக வந்து எல்லாருக்கும் விருப்பப்படுற சேனலை இங்கே சேர்த்து கொடுத்துருக்கோம். தனித்தனியாக எடுத்தால் என்ன ரேட்டு வருமோ அந்த ரேட்டுக்கு வந்து பொக்கேவாக நாங்கள் தரோம். ஸோ 223 ரூபா வந்து கட்டண சேனல், 41 கட்டண சேனல், ரெண்டும் கூட்டிங்கன்னா 403 ரூபா வருது. இந்த 403 ரூபா வரக்கூடிய இந்த கட்டண சேனல்களை நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, மொத்தமாக நான் வந்து இதை காட்டுறோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மொத்த விலைக்கு வாங்கி எங்களுக்கு வரக்கூடிய கமிஷனை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு 250 ரூபாய்க்கு இந்த பேக்கேஜை மக்களுக்கு கொடுக்குறோம். தேவைப்படுறவங்க இந்த 250 ரூபாய்க்கு இந்த பேக்கேஜை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதை நீங்கள் தனித்தனியாக எடுத்து பார்க்கணுன்னு சொன்னால் 403 ரூபா வரும். இதுதான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கக்கூடிய மாற்றம். இதே போல்
அடுத்ததான ஒரு பேக்கேஜ் வந்து ப்ரீமியம் பேக்கேஜ் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் என்ன இருக்குன்னு கேட்டால், இதில் வந்த சேனலோட சேர்ந்து கூடுதலான சில சேனல்கள் வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சில பேர் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் வேணும், என்ஜிசி வேணும், சோனி வேணும், ட்ராவல் எக்ஸ்பி வேணும், டிஸ்கவரி வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இதில் இல்லாத சில சேனல்களும் அதில் சேர்ந்து வரும். இப்போ 69 கட்டண சேனல்களுக்கு 270 ரூபா, ஏற்கனவே இலவச சேனலுக்கு ஒரு 180 ரூபா, ரெண்டு சேர்த்திங்கன்னா ஒரு 450 ரூபாயிலேருந்து 480 ரூபாய்க்கு வரும். இந்த சேனல்களை 300 ரூபா விலைக்கு கிளாசிக் பேக்கேஜுக்கு அடுத்தது ப்ரீமியம் பேக்கேஜ் என்ற பேரில் சரி ரைட்டு ஓகே. இது கூட இன்னும் கூடுதலான சேனல் வேணும் அப்படின்னு சொன்னால் சில சேனல்களை ஆட் பண்ணி இன்றைக்கி 81 கட்டண சேனல்களோட 391 ரூபா, 96 ரூபா 60 காசு கட்டண சேனல்கள், 81 கட்டண சேனல்களுக்கு ஒரு 180 ரூபா, இலவச சேனல் ஒரு 180 சேனலுக்கு மொத்தம் சேர்த்தா 570 ரூபா மதிப்புள்ள ஒரு சேனல்களை உங்களுக்கு 350 ரூபாய்க்கு நாங்கள் ஒரு பேக்கேஜ் தரோம். இந்த 3 பேக்கேஜ் இல்லாமல் இன்னொரு பேக்கேஜ் இருக்குது. அது வந்து ஹெச்டி பேக்குன்னு சொல்லி பேர். ஹெச்டி பேக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய சேனல்கள் எல்லாமே ஹெச்டி ஃபார்மேட்டில் ஹெச்டியாக பார்க்கலான்னு சொன்னால் 400 ரூபா அதோட ரேட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதிகப்படியான வருமானம் இருக்கக்கூடிய அல்லது வந்து ஆடம்பரமான குடும்பங்களுக்கு பொருந்தும்னு சொன்னால் கூட அதுவும் நாங்கள் வச்சுருக்கோன்றதுக்காக தகவலுக்கு சொல்ல வரோம். இப்போது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட்டு இது தவிர்த்து சில பேக்கேஜில் நம்ம வச்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிளாசிக் பேக்கேஜ் தமிழ்னு வச்சுருக்கோம். இதே போல் ஒரு 250 ரூபாய்க்கு கிளாசிக் பேக்கேஜ் தெலுங்குன்னு கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி ப்ரீமியம் பேக்கேஜ் தெலுங்குன்னு சொல்லி 300 ரூபாய்க்கு ஒரு பேக்கேஜை கொண்டு வர போகிறோம். இதெல்லாம் நாங்கள் வந்து அடுத்து லாங்குவேஜ் வைஸ் வந்து சேனல்களை இன்னும் கூடுதலாக கொடுக்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சேனல்கள் ஒரு 5 இருக்கும், ஒரு 20 தெலுங்கு சேனல் இருக்கும். 80% வந்து தெலுங்கு சேனல்களும் 20% தமிழ் சேனல்களும் இருக்கும். சவுத் இண்டியன் பேக்குன்னு சொல்லி ஒன்று கொண்டு வரோம். அதில் என்னென்னு கேட்டால், தெலுங்கு கொஞ்சம் இருக்கும், கன்னடம் கொஞ்சம் இருக்கும், மலையாளம் கொஞ்சம் இருக்கும், தமிழ் கொஞ்சம் இருக்கும், எல்லாம் கலந்த மாதிரி மிக்சடு சேனல்களை சவுத் இண்டியன் பேக்கேஜ்னு கொண்டு வரோம். மெஜாரிட்டியாக இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் விரும்பக்கூடிய சேனல், விரும்பக்கூடிய பேக்கேஜாக இந்த கிளாசிக் பேக்கேஜ் இருக்கும். கிராமத்தில் இருக்கக்கூடிய நடுத்தர மக்களுக்கு இந்த பேக்கேஜ் வந்து பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக இதில் நாங்கள் லாபத்தை, அதிகப்படியான லாபத்தை குறைத்து ஒரு நியாயமான கட்டணம் கேபிள் ஆப்ரேட்டருக்கு நியாயமாக அவங்களுடைய பராமரிப்பு செலவுகளுக்கு ஒரு 100 ரூபாய் இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஒரு பேக்கேஜை இன்றைக்கி 250 ரூபாய்க்கு எங்களால் கொடுக்க முடியும். இதே 250 ரூபா பேக்கேஜ் மற்ற நிறுவனங்களோட கம்பேர் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேக்கேஜ் ஒரு சில டிடிஹெச் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா 350 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கேபிள் டிவிக்கும் டிடிஹெச்சுக்கும் கம்பேரிசன் சொல்லி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ கேபிள் டிவிக்கு 30 நாள் இருந்தாலும் சரி, 31 நாள் இருந்தாலும் சரி, 28 நாள் இருந்தாலும் சரி, ஒரு மாதத்துக்கு ஒரு முறை தான் சந்தா வசூல் பண்ணுவாங்க. ஆனால் டிடிஹெச்சை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 13 முறை சந்தாவை செலுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும். இது டிடிஹெச்சுக்கும் கேபிள் டிவிக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கம்பேரிசன் ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, டிடிஹெச்சுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 10 ரூபா சர்வீஸ் சார்ஜ் அடிஷ்னலாக தரணும். இது ரெண்டாவது இருக்கக்கூடிய டிடிஹெச்சுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வேறுபாடு. மூன்றாவது ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, டிடிஹெச் சர்வீஸ் பண்ணணும்னு சொன்னால் 3 மாதத்துக்கு ஒரு சர்வீஸுன்னு வந்தால் கூட 3 மாதத்துக்கு ஒரு முறை 400 ரூபாயிலேருந்து 500 ரூபா சர்வீஸ் சார்ஜின்றது வந்து அடிஷ்னலாக கொடுக்கணும். ஆனால் கேபிள் டிவியில் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. மாத சந்தா கொடுத்தா சர்வீஸு ஃப்ரீ, மெயின்டெனன்ஸு ஃப்ரீ. இது இல்லாமல் செட்டாப் பாக்ஸ் வந்து சர்வீஸை இலவசமாக பண்ணித்தரோம். இதில் ரிமோட்டு அடாப்டர் மட்டும்தான் வந்து கஸ்டமர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணுமே தவிர, அவங்க காசு கொடுத்து மாற்றிக்கணுமே தவிர, செட்டாப் பாக்ஸை பொறுத்தவரை இலவசமாக சர்வீஸை செய்து தருகிறோம். அதில் மக்களுக்கு வந்து கூடுதலான பலன் வந்து கேபிள் டிவி மட்டும்தான். அடுத்ததாக இன்னொரு பலன் என்னென்னு கேட்டிங்கன்னா, மழைக்காலங்களில் டிடிஹெச்சில் பார்த்திங்கன்னா பல்வேறு டிஸ்டர்பன்ஸ் வரும். கேபிள் டிவியில் அதுபோல் டிஸ்டர்பன்ஸ் எதுவும் வராது. இதுதான் கேபிள் டிவிக்கும் டிடிஹெச்சுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். இப்போது பேமெண்ட் எப்படி கட்டணும் அப்படின்றதில் ஒரு மக்களுக்கு சில குழப்பங்கள் இருக்குது. பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொன்னேன். இதுக்கு முன்னாடி கேபிள் டிவிலாம் எப்படி இருந்ததுன்னா, இந்த மாதம் ஃபுல்லாக பார்ப்பாங்க, அடுத்த மாதம் 10ஆம் தேதி கொடுப்பாங்க, இல்லை 15ஆம் தேதி கொடுப்பாங்க, 20ஆம் தேதி கொடுப்பாங்க, 25ஆம் தேதி கொடுப்பாங்க. சில
கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா கந்தாயத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க, சில கஸ்டமர் வருஷத்துக்கு ஒரு முறை கொடுப்பாங்க. அப்படி இருந்த கேபிள் டிவி இன்றைக்கி முழுசாக வந்து ரெஜியூம் மாறுது. இந்த கட்டண முறையே மாறுது. கட்டண முறையே மாறுதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சினிமா தேட்டரில் நம்ம சினிமா பார்க்க போனோம்னா எப்படி போவோம்? முதல்ல டிக்கெட் எடுத்துகிட்டு தானே உள்ளே போவோம். அதே போல் 1ஆம் தேதிக்கு முன்னாடி நீங்கள் பணத்தை ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் படம் பார்க்க முடியுன்றது யதார்த்த உண்மை. இதான் இருக்கிற நிலவரம். அப்போது இப்போவும் கேபிள் ஆப்ரேட்டர் சில உதவிகளை மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி கேட்டிருக்கோம். என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மக்கள், உங்கள் சந்தாதாரர் என்ன சேனலை விரும்புகிறாரோ அந்த சேனலை 1ஆம் தேதி நீங்கள் ஆன் பண்ணி கொடுத்துருங்க. அவங்களுக்கு 10ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்து நீங்கள் வசூல் பண்ணி கட்டுங்க அப்படின்ற ஆப்ஷனை ஆப்ரேட்டர்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்குறோம். டிடிஹெச்சில் அதுபோல் வாய்ப்பெல்லாம் கிடையவே கிடையாது. முடிஞ்சுதான் நீங்கள் பணத்தை போட்டு ரீசார்ஜ் பண்ணால் மட்டும்தான் படம் பார்க்க முடியும். ஆக சந்தாதாரர்களை புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி பார்த்ததுக்கு பணம் கொடுத்தோம், இப்போ பார்க்க போகிறதுக்கு பணம் கட்டினா மட்டும்தான் ரீசார்ஜ் பண்ணி படம் பார்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது நான் 20ஆம் தேதி கொடுத்தனே போன மாதம், இந்த மாதம் என்ன 5ஆம் தேதியே கேட்குறியே அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மக்கள்கிட்டேருந்து வருது. அப்படி வருதுன்னா என்ன காரணம்னா, அந்த ஆப்ரேட்டருக்கு சரியாக புரிய வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கேன். எனிவே அவர்களுக்கு சில பேருக்கு வந்து புரிய வைக்க முடியலனாலும் மக்கள் இதன் மூலமாக புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், போன மாதம் 25ஆம் தேதி நீங்கள் கொடுத்த பணம் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் பார்க்குறதுக்காக நீங்கள் கொடுத்த பணம். நீங்கள் கொடுத்த பணம் என்பது 28ஆம் தேதி வரையும் படம் பார்த்தீங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் பணம் கட்டி முன்னாடி வந்து பணம் கட்டி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. உடனடியாக அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்றதுனால இந்த மாதம் 10ஆம் தேதி சில பேருக்கு ஆஃப் ஆகுது, 15ஆம் தேதி சில பேருக்கு ஆஃப் ஆகுது, 20ஆம் தேதி சில பேருக்கு ஆஃப் ஆகுது. 20ஆம் தேதிக்கு மேலே கால நீட்டிப்பு என்பது மார்ச் மாதம் கிடையாது. ஆனால் ஏப்ரல் மாதத்துலேருந்து நடைமுறையே என்னன்னு கேட்டிங்கன்னா, 10ஆம் தேதி இரவுக்குள் அந்த ஆப்ரேட்டர்கள் அந்த சந்தாதாரர்களை வசூல் பண்ணி பணத்தை கட்டலன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து படம் கட்டாயிடும் அப்படின்றது தான் மெத்தடு. மக்கள் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது, இது ப்ரீபெய்டு சிஸ்டம். ப்ரீபெய்டு சிஸ்டம்னா நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க, என்ன சேனல் வேணுன்றதை முன்கூட்டியே நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னு சொன்னால் நாம் வந்து அதை ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்க, இப்போ நீங்கள் பேக்கேஜெல்லாம் சொன்னீங்க. வெறும் லோக்கல் சேனலை மட்டும் பார்க்கணுன்னா 100 ரூபா, இலவச சேனல்கள் 170 பார்க்கணுன்னா 180 ரூபா, கிளாசிக் பேக்கேஜ் பார்க்கணுன்னா 250 ரூபா, ப்ரீமியம் பேக்கேஜ் பார்க்கணுன்னா 300 ரூபா, அல்டிமேட் பார்க்கணுன்னா 350 ரூபா, ஹெச்டி பேக் பார்க்கணுன்னா 400 ரூபா சொல்லிட்டீங்க. எனக்கு அதெல்லாம் வேணாங்க. ஃப்ரீ டிஆர் சேனல் 100 சேனல் மட்டும்தாங்க வேணும். தரோம் 154 ரூபா தான் தருவோம். தாங்க 154 ரூபா கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரீ டிஆர் சேனல் 100 சேனல் என்ன சேனல் வேணுமோ அதை நாங்கள் கொடுத்துட்றோம். அதுக்கு அடுத்தது எனக்கு நான் கேட்குற சேனல் வேணும். அது அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அலக்காட்டில் சேனல் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தரோம். இதில் கொடுத்துருக்கக்கூடிய விலைப்பட்டியலில் எந்த சேனல் உங்களுக்கு என்ன ரேட்டு போட்டிருக்கோ அந்த ரேட்டை கொடுத்து நீங்கள் தனித்தனியாக ஆன் பண்ணிக்கலாம். தனித்தனியாக ஆன் பண்ணிங்கன்னா தனித்தனியாக வந்து உங்களுக்கு வந்து அந்த சேனலை ஆட் பண்ணி கொடுக்குறதுக்கு எங்கள் ஆப்ரேட்டர் தயாராக இருக்காங்க. தயவுசெய்து வந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், தனித்தனியாக மக்களும் தேர்வு செய்வதில் குழப்பம் இருப்பதால் மட்டுமே இந்த பேக்கேஜை நாங்கள் வந்து ஒரு ஐடியாலஜியோட இதை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கிறோமே தவிர இது கட்டாயம் கிடையாது. இதை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தனித்தனியாக என்றைக்கு நீங்கள் சேனலை தேர்வு செய்கிறீங்களோ அன்றைக்கி தான் கட்டண சேனல்களோட விலை குறையும், உங்களுக்கும் சுமைகள் குறையும். அந்த அடிப்படையில் நீங்கள் தனித்தனியாக சேனல்களை தேர்வு செய்யக்கூடிய சூழ்நிலைக்கு மாற வேண்டும். சில சேனல்களை, தேவையற்ற சேனல்களை மக்கள் புறக்கணிக்க வேண்டும். தேவையான சேனல்களுக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதுதான் NTO சொல்லக்கூடிய, மத்திய அரசாங்கம் வழிகாட்டக்கூடிய வழிகாட்டுதல். அந்த அடிப்படையில் நீங்கள் கேபிள் டிவி ஆப்ரேட்டர்களுக்கு எந்தவித கஷ்டத்தையும் கொடுக்காமல் நீங்கள் உங்கள் தேவை என்ன என்பதை அவர்களிடம் தெரிவித்தால் அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்கள் தினந்தோறும் சர்வீஸ் செய்யக்கூடிய, தினந்தோறும் சேவை செய்யக்கூடிய பணிகளுக்காக உங்களிடம் கையேந்தி நிற்பது 100 ரூபாய்க்கு மட்டுமே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் மீது வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தப்படாதீர்கள். அவர்கள் உங்களது நண்பர்கள், உங்களது உறவினர்கள் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு முழுமையான ஆதரவு தர வேண்டும் என்று இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இது போன்ற பல்வேறு சந்தேகங்கள் ஏதாவது இருப்பின்
எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களது தகவல்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். எங்கள் மெயில் ஐடியை கொடுக்குறோம், உங்கள் தகவல்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிந்த சேவைகளை செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.